தற்போது கிடைத்துள்ள ஆன்மீக செய்தி. வரும் ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப்போவதாக எடப்பாடி பழனிசாமி செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். ஆன்மீக செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப்போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய ஆன்மீக செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தலைமையில் மக்கள் விரும்புகின்ற பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்திருக்கிறார். தொடர்ந்து ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் ஜனவரி மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப்போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு முக்கிய விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது மேற்கொள்ள இருப்பதாகவும் அதற்கு ஜனவரி முதல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்பது தொடர்பாக அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தலைமையில் ஒரு குழு ஒன்று ஏற்கனவே அமைக்கப்பட்டு அந்த குழு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் தங்களுடைய நேரடி கள ஆய்வினை மேற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிர்வாகிகளும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பெற்று அதிமுகவினுடைய தலைமையிடம் வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே நாங்கள் பணிகளை எல்லாம் தொடங்கிவிட்டோம் என்று தெரிவித்து வந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக கூடிய எடப்பாடி பழனிசாமி நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நேரடி சுற்றுப்பயணம் என்பது மேற்கொள்ள இருப்பதாக நேரடியாக தற்போது அறிவித்திருக்கிறார். எனவே இந்த சுற்றுப்பயணத்தின் போது கட்சியை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் எவ்வாறு வாக்குகளை பெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தவரை பூத் வாரியாக நிர்வாகிகள் நியமனம் செய்வதில் அதிமுக தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. ஏற்கனவே பூத் வாரியாக நிர்வாகிகள் இருந்தாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தல் 2021 தேர்தலை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருக்கும் என்பதை தன்னுடைய உரையில அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மட்டுமல்லாமல் சராசரியாக 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அதிமுக 2021 ஆட்சியை இழந்திருக்கிறது. எனவே அதிமுக மக்களுடைய செல்வாக்கு இழந்திருப்பது போல திமுகவால் போலியான பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்பதையும் திமுக தற்போது அச்சத்தில் இருக்கிறது, மக்கள் அவர்கள் நிராகரிக்க போகிறார்கள் என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கருத்துக்களை எல்லாம் பேசியிருக்கிறார். எனவே இதனை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பகையை எல்லாம் மறந்து அனைவரும் ஒற்றுமையாக பணி செய்ய வேண்டும். அதற்காக 2025 ஜனவரி முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பது தொடர்பான அறிவிப்பை தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவா.